வணக்கம். ஜெகனுக்கு ஆதரவாக மாறிய பவன் கல்யாண். ஆந்திர அரசியலில் பரபரப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லெட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த லெட்டில் பசு நெய்க்கு பதிலாக பன்றி இறைச்சியின் கொழுப்பு, மீன் எண்ணெய் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சரான திரு சந்திரபாபு நாயுடு. திருப்பதி ஏழுமலையான் சன்னிதானத்தை சுத்தம் செய்வதாக கூறி துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விரதம் எடுத்தார். இதுபோன்ற நிலையில் ஜெகன் அவர்களை குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையில் சந்திரபாபு நாயுடு இறங்கி வருவதாக ஜெகனின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டி வந்தார்கள். ஆனால் கூட்டணி கட்சி தலைவரும் ஆந்திராவின் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அவர்கள் திடீரென ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். திருப்பதி லெட்டு விவகாரத்தில் ஜெகன்மோகனை குறை சொல்ல முடியாது, இதற்கு முழு பொறுப்பும் திருப்பதி தேவஸ்தானத்தையே சாரும் என கூறியுள்ளார்.